ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 5லேருந்து எக்ஸசைஸ் 5.2லேருந்து ஃபஸ்ட் கொஷின் 4th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் 3, -9 அண்ட் -2, 3. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர். நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம். 3, -9 -2, 3. இந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம்? x1, y1, x2, y2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் x2க்கு பதிலாக என்ன இருக்குது? -2 மைனஸ் x1க்கு பதிலாக என்ன இருக்குது? 3. ஸோ -2 - 3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2க்கு பதிலாக என்ன இருக்குது? 3 மைனஸ் y1க்கு பதிலாக -9 இருக்குது. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 + 9 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் -2வையும் -3 ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்? -5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 + 9 12. ஸோ 12 ஹோல் ஸ்கொயர். ரூட் ஆஃப் -5 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 25 ப்ளஸ் 12 ஸ்கொயர் என்ன? 144. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 169 வரும். ஸோ ரூட் ஆஃப் 169. 169 எதோட ஸ்கொயரு? 13 ஸ்கொயர் 169 நமக்கு தெரியும். ஸோ ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு மீதி என்ன வரும்? 13 யூனிட்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.